வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பீர்க்கங்காய் துவையல் தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டான ஒரு துவையல். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் பீர்க்கங்காவை துவையல் தான் செய்வீங்க, குழம்பு செய்ய மாட்டீங்க. இப்போது நம்ம இந்த பீர்க்கங்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்கிற தோலை லேசாக சீவி எடுத்துக்க போகிறோம். அங்கே இதை கூட சீவ மாட்டாங்க, அப்படியே கழுவி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் தாங்க அரைக்க போகிறோம். அதனால் சும்மா லேசாக பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்க போகிறேன்னா, உங்கள் மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகா, 8 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண பீர்க்கங்காவை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, அடுத்தது 8 பல் பூண்டு. இதையும் நம்ம போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா லேசாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கடுகு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் தாளிப்புக்கு லேசாக கருஞ்சீரகம் சேர்த்துறேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை பொரிஞ்சது உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விடலாம் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு எடுத்தோங்க இல்லைங்க, அதையும் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதையும் நல்லா பெரட்டி விடலாம். தண்ணி சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. அதனால் நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். சீக்கிரமாக தண்ணி சுண்டி போயிடும். 5 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி போச்சு. நம்மளுக்கு இன்னும் அல்வா மாதிரி திரண்டு வருங்க. அதனால் இன்னொரு டைம் நான் பிளேட்டை வச்சு மூடி வைக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு. தண்ணி எல்லாமே வற்றி போச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பீர்க்கங்காய் துவையல் ரெடி. கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காய் ஐட்டங்களெல்லாம் இந்த மாதிரி புதுசாக செய்யும்போது எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.